ஓகே செல்லங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா எக்ஸாமுக்கு? ஒரு 4-5 நாள் லீவ் விட்றாங்களா, ஒரு 10 நிமிஷத்தினால ஒன்றும் குறைச்சிட போட மாட்டீங்க. நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணிடுவோமா? தல அஜித் இருக்கார்ல, அஜித் குட் பேட் அக்லி, அதுல இருந்து 2வது பாட்டு ஒன்று விட்டுருக்காங்க. ஓ அப்படியெல்லாம் இல்லை, பாட்டு விட்டுருக்காங்க, அவ்வளோதான். தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன சொல்லி ஞாபகம் இருக்கா? ஓஜி சம்பவம். ஓஜி சம்பவம், ஒரிஜினல் சம்பவமா? அடுத்து வந்து ஜிபியு மாமே அப்படின்னு டைட்டில். ஜிபியு குட் பேட் அக்லி மாமேன்னு தான் ஆக்சுவலி, பட் ஆனா அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. God bless you மாமே அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த லிரிக்கல் வீடியோ தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபேமிலியோட ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், இல்ல 2 பேர் நிறைய பேர் கேட்டாங்க. ஒண்ணுக்கு மேல இருந்தாலே அது மல்டிபிள் தான், தெரியுமில? கணக்கு தெரியுமா இல்லையா? மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? புளூரல் தான் சொல்லியாங்க. சோ ஒருத்தவங்க மதிச்சா நம்மள கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அதுல 2 பேருங்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு, அந்த நண்பர்களுக்காக இந்த ரியாக்ஷன் அவங்க சொல்லனாலும் நம்ம பண்ண போறோம். பட் நம்மளையும் மதிச்சு 2 பேர் கேட்கறாங்களா இந்த தமிழ்நாட்டில், அவங்களுக்கு நம்ம செஞ்சுதான் பட்டு வந்துருமா? அந்த பாட்டை போடுக்க தாங்கக்கா. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறே டுமில. ஃபர்ஸ்ட்ல இருந்து முடி, இப்போ போடு. சவுண்ட் வை. இல்ல பாப்பா ஒரு நிமிஷம். நிப்பாட்டு என்ன சொல்ல வரேன்? இல்ல அது கொஞ்சம் தூரம் ஓடிடுச்சு, அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் அங்க தூரம் வந்துருச்சு. அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போட்டா. சரி விடு, என் பொண்டாட்டி தான், நம்ம மறந்து போச்சா என்ன? போடு. ரெடியா மாமே? ரெடி. குல்சன் குமார், புவனாசன். ஜெயில வர பாட்டா? மாமே வைபேட்டா? மாமே வைபேட், மாமே சவுண்ட் சூப்பரா இருக்குல அந்த லெட்டர் போடுறது. ஜிவி மியூசிக்ல அனிருத் பாடி இருக்காரா? தெரியாதா? அடுத்த ட்ரெண்டிங்கா? கொரியோகிராஃபி கல்யாண் மாஸ்டர். அவர்தான் ஆறாருல. பால் டப்பா இதுதான். பால் டப்பாவா? ராப்பா?
ஐயோ சூப்பராக ஓ கார்ல வச்சு வா நம்ம டான்ஸ் எத்தனை பேர் இல்ல ஐயோ இப்பெல்லாம் நிறைய டான்ஸர்ஸ் தான் பண்றாங்கல்ல. போடு ஆஃப் பண்ணு எப்படி இருக்கு தாங்க செமையா இருக்கு. நல்ல வைபா இருக்குல சூப்பரா இருந்துச்சு. எனவே இந்த படத்துல ரொம்ப இதுவா காமிச்சிருக்காரு இவரு தலைய வந்துட்டு ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். செமையா தான் இருக்காரு. அத ஃபர்ஸ்ட் நம்ம டீசர்லயே பார்த்துட்டு எனக்கு டீசரை பாக்கும்போது தெரிஞ்சு போச்சுங்க எல்லா லுக்கையும் காமிச்சிட்டாங்களா அந்த இதுல. டீசரா? சரி நான் டீசலுக்கு போயிட்டேன். ஓகே 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 செம்ம சூப்பரான ஒரு வைப். செகண்ட் பார்ட்டும் வேற. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு வைப் குடுக்குறோம்னா அனிருத் வாய்ஸ் தான் பெஸ்ட்னு நினைச்சிட்டு ஜிவி கடிக்க மாட்டாங்க. அனிருத்துக்கு ஏற்கனவே நம்ம தலைக்கு ஒரு பாட்டு கொடுத்திருப்பார்ல சூப்பர் பாட்டு. அது என்ன பாட்டு? அலுமாடோ. அந்த லைட்டா அந்த வாய்ஸ்ல கேக்குறதுனால சில இடத்துல டப்புன்னு அது வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கு. ஆமா அந்த பீட் கேக்குது அலுமாடோ டக்குனு வருது. என்னடா நம்ம இந்த பாட்டு எங்கயோ அது உங்க பாட்டு தான். ஏடிஎஸ் அங்க எப்படிடா நம்ம ஐயோ எனக்கு மூளை வேற இல்லையே. சரி அந்த பால் டப்பான்னு ஒரு ராப் சிங்கர் அந்த பையன் தான் நிறைய பாட்டு ஹிட் கொடுத்துருக்காப்ல தமிழ்ல. உனக்கு தெரியுமா என்ன பாட்டு ரீசெண்டா கூட மக்கா மிஷி லிரிக்ஸ் சிங்கர் ரெண்டுமே அவர் பண்ணுவார். ராப் மட்டும் அவர் பண்ணிப்பாரு. ஓகே அந்த வரியும் நல்லா தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாண் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்றாருல. கல்யாண் மாஸ்டர் கோரியோகிராஃப் ஏற்கனவே பண்ணல இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேக். ஓ மேபி இருக்கலாம். நம்ம தெரியல இல்ல தலை பாட்டுக்குனால அவர் வரும்போது நமக்கு தெரியுது. மத்த சின்ன சின்ன இதுக்கு பண்ணியிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்ன ஒண்ணுன்னா அந்த ஏகே இந்த படத்தோட பொறுத்தவரை முக்கியமான அப்டேட்னா இதுக்கு முன்னாடி இந்த ஏகே படத்தை எந்த படத்தோடையும் வந்து அடுத்தடுத்த அப்டேட் எதுவுமே மக்கள் கொடுக்கவே மாட்டாங்க. ரசிகர்கள் எல்லாரும் கெஞ்சுவானுங்க கதறுவானுங்க. எங்க அவரு இதுல ரேஸ்ல போகும்போது கேட்பானுங்க கொடியில போட்டு அடுத்த அப்டேட் என்ன கேட்டாங்க. நிறைய படத்துக்கு கேட்டாங்க. விடாமச்சு கூட பெருசால அப்டேட் வரவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் பரவாயில்ல வந்துச்சு. ஆனா இதுல ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்றாரு நீங்க எதுவும் கேட்காது. உன் பல்ஸ் அதாவது அது என்ன சொல்லுவாங்க பல்ஸா உன் பல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் நானே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்காம கொடுத்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி ட்ரெய்லர் வரட்டும். பாராள இல்ல பாக்குறோம். ஆல்ரெடி டீசர் வந்துருச்சு. டீசர் தான் வந்து ட்ரெய்லர் வரல. ஏப்ரல் 8ஆம் தேதி படம் வெளில வருது. அது தெரியுமா உனக்கு? ஏப்ரல் 10th மாத்திட்டாங்களா? மாத்திட்டு போட்டு. ஆனா 3ஆம் தேதி இது வருது. ஏப்ரல் 10th தான். ஏய் உடே பெரிய பஞ்சாயத்து பெருசு படுத்தாதீங்க. ஏப்ரல் 10th ரிலீஸ் இப்ப கூட போட்டுருக்காங்க. 3ஆம் தேதி ட்ரெய்லர் வருது சொல்றேன். அது உனக்கு புது அப்டேட். அது இதுல சொல்லலையே. அது எப்படி பாட்ல மாதிரி ட்ரெய்லர் வருது சொல்லுவாங்க. யாருடி இவ? இப்ப நான் கேக்குறேன் யாருடி இவ? அத சொல்லு. அப்படிதான் இருக்கும். பைத்தியமும் தான் ஒண்ணு சேரும். ரைட் ஓகே गाइस நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல திரும்ப சந்திச்சிட்டே இருக்கோம். எங்களுடைய இந்த ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை.